2026 வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல சாதனை படைச்ச நடிகர்கள்ல முதல் இடத்துல இருக்காரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இவரோட நடிப்புல கடந்த மே மாசம் ரிலீஸ் ஆன கருப்பு படம் பாத்தீங்கன்னா 350 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி இருந்துச்சு. அந்த வசூல விஜய் நடிப்புல ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படம் கடக்குமா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா அது கடைசி வரைக்கும் கேள்வியாவே போயிடுச்சு. கருப்பு வசூல ஜனநாயகனால கடக்க முடியல. இந்த வருஷத்தோட நம்பர் 1 வசூல் படமா இதுவரைக்கும் கருப்பு திரைப்படம் தான் இருக்கு. சூர்யா நடிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இன்னொரு படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆன விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படமும் இப்ப 200 கோடிக்கும் மேல வசூல கடந்திருக்கு. அடுத்தடுத்து 200 கோடி படங்களை கொடுத்து மொத்த வசூல்ல இப்ப முதல் இடத்துல இருக்காரு நம்ம சூர்யாண்ணா. 2 படங்களோட வசூலும் சேர்த்து 500 கோடிக்கும் மேல போயிடுச்சு. அடுத்து தமிழ் சினிமாவில் இன்னும் சில முன்னணி நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. குறிப்பா அக்டோபர் 15 ரஜினிகாந்த் நடிப்புல ரிலீஸ் ஆக இருக்க ஜெயிலர் 2 படம் தான் இந்த வருஷத்தோட அதிக வசூல் பண்ண படமா இருக்குன்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அது வரைக்கும் அதிக வசூல் சாதனைக்கு நம்ம சூர்யாண்ணா தான் சொந்தக்காரரா இருப்பாரு. அதாவது தியேட்டர்ல ஒரு ஹிட் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அடுத்தடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை தியேட்டர்ல கொடுத்துட்டாரு சூர்யாண்ணா. இந்த வசூலெல்லாம் பார்த்துப்புட்டு ஹேட்டர்ஸ் எத்தனை பேர் தொங்குனானுங்கன்ட்டு தெரியல. ஆகுனா வாய்க்கிலேயே சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானுங்களோ தெரியல.